இவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது லியோ ஜான் பால். அவர் வந்து நானும் நல்லா பேசிகிட்டு இருப்போம். இஸ் நாட் எடிட்டர், இஸ் அ டைரக்டர். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் டைரக்டர் தான். ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தில் வந்து வெறும் எடிட்டிங்கோடு அவர் நிப்பாட்டுறதில்ல. அவர் மியூசிக்கில் உள்ளே போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இது இப்படி வரணும், இது இப்படி வரணும். ஒரு ஃப்ரேமில் சிஜி தப்பாக இருந்தால் கூட அந்த ஒரு ஃப்ரேமுக்காண்டி நான் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெவி, ரொம்ப பெரிய டெடிகேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதே மாதிரி இந்த படமுமே வந்து இந்த படம் அவர் என்னைக்கு இந்த கதையை அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நானும் இவரும் வந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் கதையை பற்றி, அதை பற்றி ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட கடுமையான உழைப்புக்கும் அவரோட ரொம்ப இயல்பாகவே அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதரும் கூட. அந்த அவரோட இயல்பான அந்த ஒரு குணத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம். பேசுறதுக்கு யாரும் சொல்லலை. இது உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு புது புதுமையான ஒரு கடைக்களத்தில் வரும். இந்த படம் எப்படி ராட்சசன், போர் தொழிலாம் ஒரு பிளாக் பஸ்டராக இருந்துச்சோ அது மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி வகையில் இதுவும் அந்த லைனில் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறும். இது வந்து நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்து இதுக்காண்டி நான் சொல்லலை. ஏன்னா இந்த கதையோட என்டையர் இதுவுமே எனக்கு நல்லா தெரியும். இதை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களுக்கும் சரி, ஏன்னா இந்த படத்தில் டைரக்டராகவும் சரி, டிஓபியாகவும் சரி, மற்ற எல்லா லெவல்லையுமே ஹீரோ ஹீரோனாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பேருக்குமே இந்த படத்தில் வந்து நிறையா ஒர்க் இருந்திருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது லியோ இந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வாங்கியிருக்கான்னு தெரியுது. இல்லை, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக பெறும். விஜயன் சார் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி இது வந்து லியோ வந்து விஜயாண்டன் சார் படம் பண்ணியிருந்தாலும் அது என்னோட டைரக்டர் தான், என்னோட கம்பெனியோட டைரக்டராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ, அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போது படக்குழு சார்பில் ஒரு மலர்கொத்து. எப்போதுமே முதல் வாய்ப்பு கொடுக்கறத காலம் முழுக்க நம்ம மறக்கவே முடியாது. டிஷ்யூம் பட வாய்ப்பு தந்து இசையில் வெற்றி பெறுவார் என்று அப்போதே அறிந்து வைத்தவர் சசி. அன்று நம்பிக்கையை விஜய் ஆண்டனி மீது விதைத்தவர். விருட்சமாய் இன்று அவர் வளர்ந்து நிற்கிறார். எங்கள் நெஞ்சாங்கூட்டில் எப்போது நிற்கும் இயக்குனர் சசி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். லியோ ஜான் பால் வந்து எனக்கு அவருடைய எடிட்டிங் பற்றி நான் முன்னாடியே நோட் பண்ணியிருக்கேன். இவர் கூட எப்பயாவது ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. இந்த படம் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு தடவை போட்ட பிறகு 2வது தடவை பார்க்க முடியுமா? இந்த கட்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கட்ஸும் சரி, மியூசிக்கும் சரி, ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு படத்தில். அந்த ட்ரெய்லரில் அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் லியோ. விஜய்க்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன். அதேமாதிரி சாங் விஜய் அந்த ரொமான்டிக் சாங் நல்லா இருக்குது, கேட்சியாக இருந்துச்சு. தேங்க்யூ, குட். ஓகே, ஸோ இந்த டீம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அந்த சாங் பார்க்கும்போதும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு லுக் எனக்கு கிடைச்சிது. இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உண்மை ஆகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையை வந்து நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேடையில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். 2006 நானும் விஜய் ஆண்டனியும் நான் டிஷ்யூமில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படம் வந்து 2006 டிஷ்யூம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆச்சு. இது எங்கள் காம்பினேஷன் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பெரிய ரீச் ஆச்சு, பெரிய ஹிட் கொடுத்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ற அடுத்த படம் வந்து என்னுடைய அடுத்த படமாக வரப்போகுது. நானும் விஜய் ஆண்டனி மறுபடியும் ஒன்றா சேர்றோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் நடத்தியிருக்கிற அஜய் வந்து நான் டிஷ்யூமில் அவர் கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப ஷட்டில் காக் ஆடுவோம். நானும் அஜயோட அப்பாவும் ஷட்டில் காக் ஆடிட்டு இருக்கும்போது அந்த கார்க்கு தூக்கி போடுற பையனை, சின்ன பையன் 3 வயசுன்னு நினைக்கிறப்ப, அப்படி பார்த்து அந்த பையனை இப்போ என்னுடைய அடுத்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஈக்குவலான ஒரு ரோல், 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். அதில் ஒன்று விஜய் ஆண்டனி, இன்னொன்று அஜய். ஸோ இந்த 2 பேர்த்தையுமே நான் என்னுடைய அடுத்த படத்தில் கொண்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுடைய இந்த படம்
எனக்கு என்னுடைய அடுத்த படம் வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய க்ளோஸ் டு மை ஹார்ட் மூவி. சில படங்கள் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஜய் ஆண்டனியும் அவருடைய சிஸ்டர் சன் அஜயும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாதிரி அந்த படத்துக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்பயே வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். சசி, அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தீயா வேலை செய்யும் குமார திரைக்கதையிலும் சூதுகவும் காதலும் கடந்து போகும் திரைப்படங்களிலும் கிடைத்த வெற்றி கோடம்பாக்க கதவுகளுக்கு புது நம்பிக்கை தந்தவர் இவர். ஒரு நடிகர், அரசியல் நடிகராகவும் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இன்றளவும் போற்றப்படும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மையப்படுத்தி படமாக்கும் வா வாத்தியார் பட இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்களை சில வார்த்தைகள் வாழ்த்து பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். இது சினிமாவில் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் வந்து என்னென்னா, கமர்ஷியல் ஃபிலிமையே ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க எல்லாம் சீரியஸ், அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப சீரியஸ். இப்போ குமாரராஜா இருக்கலாம், மணிகண்டனா இருக்கலாம், அவங்க எல்லோரும் வந்து ஃபிலிம் மேக்கிங்கையும் ஸ்டோரி டெல்லிங்கையும் ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெடிக்கேஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஒரு படத்துக்கு கடைசி விவசாய படத்துக்குலாம் மணியன் போய் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷனையே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கும் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக இண்டஸ்ட்ரி ரொம்ப பெனிஃபிட் ஆகும்னு என்னோடய நம்பிக்கை. அதாவது ஹை குவாலிட்டி, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாராலையும் எல்லோரும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு படங்களாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும் அப்புறம் ரொம்ப டிமாண்டுக்கு, அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ரொம்ப டிமாண்ட் ஓரியன்டாக, இது இந்த காலத்தில் இது நல்லா இருக்குது, இப்போதைக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பில் எடுக்கப்படும் போது ப்ராசஸாக அது வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுற படங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் எனக்கு ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸ் என்னென்னா, அந்த வித்தியாசமான ரொம்ப சீரியஸான படங்களுக்கு போடுற முனைப்பு, அதில் இருக்க எஃபோர்ட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் போட்டால் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு, அஃப்கோர்ஸ் சீரியஸ் படம் தனியாக எடுக்கலாம், அதுவும் இருக்கட்டும். பட் அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் ரொம்ப என்ரிச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் கொரோனாக்கு அப்புறம்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு ஒர்க் ஃபோர்ஸே தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது அதிகமாகும். நிறைய பேருக்கு எல்லோரும் கொஞ்சம் காசு பார்ப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. மேலும் அது வந்து அவங்களோட ஸ்கில் செட்டை வளர்த்துக்கு உதவும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸாக பார்க்குறேன். இப்போ லியோலாம் நான் அந்த ஸ்பேஸில் பார்க்குறேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சின்சியாரிட்டி, ரொம்ப சிவியராக அப்ரோச் பண்ணுவாப்புல, ஆனால் படம் வந்து பயங்கர மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் இயங்குறதுனால எனக்கு லியோ மேலே ரொம்ப விருப்பம் அதிகம். அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து எடிட்டருக்கு போர்வையில் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தார், எல்லாத்தையும் குறைச்சி கொடுப்பாரு. ஸோ ஆக்சுவலாக நான் அப்பயே சொன்னேன், யோ நீ சொல்கிற டிசிஷன்லாம் கரெக்ட், ஆனால் அது டேரக்டர் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எடிட்டராக இருக்கும்போது அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் தான் விரும்புவார், அந்த மாதிரி தான் கதையை அப்ரோச் பண்ணுவார். அந்த படத்தை வந்து தான் டேரக்டர் இல்லைன்னே அவருக்கு தெரியாது, அவர் ஒரு டேரக்டர் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவார். பட் அது வந்து நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பேன். நான் டேரக்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தை ஓன் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் தான் பார்த்தேன். இன்றைக்கி அது ப்ராப்பராக அவரோட பொசிஷன் வந்துட்டார். ஸோ விஜய் ஆண்டனி சார் நான் சொன்ன மாதிரி தான் அந்த சீரியஸான ஸ்பேஸை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதாவது அவரும் அவர் படங்கள் வெற்றியோடய நான் விரும்புகிறாரு, காசு போட்டு எடுக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு, நான் என்ன நம்பி எடுக்கல, நல்ல கதை நல்ல படத்தை நம்பி எடுக்கிறேங்கிறேன். அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. அது ஒரு ப்ரொடியூசருக்கு இடம் கொடுக்குது, ஒரு டைரக்டருக்கு இடம் கொடுக்குது, ஒரு கதாசிரியர் இடம் கொடுக்குது, கேமராமேன். ஸோ எல்லோரும் வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த படத்தை வெற்றியடைய வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ அது ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படம் ககனம் மாறுங்கிறது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ ஆல் தி பெஸ்ட். படம் ரொம்ப பல்ப் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த விறுவிறுப்பான திருப்பங்கள் நிறைந்த ராஜேஷ்குமார் சார் எழுதுவார்ல, மாயவனும் நான் அது அந்த மீட்டில் தான் எழுதினேன். இது அந்த மீட்டில் இருக்க படம், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ. மார்கனா இன்னைக்கு ஒரு பேரண்டிய டைட்டிலாக மாறி இருக்கு. அண்ட் இந்த படம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறன்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, இங்கே இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் வந்து
அவருடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து நான் சொல்கிறேன். சீக்ரெட்டான பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் என்கிட்ட. 100% சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முதன்மையான கம்பெனியாக நான் விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் சொல்லுவேன். விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் இன்னைக்கு வரையும் வணிக ரீதியில் ஒரு படம் கூட அவருக்கு தோல்வியே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி படங்களாக தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. அவருடைய ப்ரொடக்ஷனில் வரும்போது மட்டும் அந்த படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும். இன்னைக்கு இந்த மார்கன் படம் எடுத்தீங்கன்னா அதனுடைய டிஜிட்டல் ரைட் போயாச்சு, சேட்டலைட் ரைட் போயாச்சு, ஹிந்தி டப்பிங் நல்ல விலைக்கு போயாச்சு, தியேட்டர்கள் ஒரு பெரிய இது போயிருக்கு, தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக அவர் வந்து டேபிள்லேயே ஒரு பிரேக் ஈவன் ப்ராஃபிட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இனிமேல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வெற்றி கிடைக்கும் இந்த படத்துக்கு. அப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புமே இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சொல்கிறேன், அவர் படத்தை போட்டு காமிச்சு அவர் அந்த படத்தை போட்டு போகும்போதே அந்த படம் முடியும் போதே அதனோட டீல் முடியும். நான் ஒரு டிஜிட்டல் டீலில் நான் உட்காந்து பேசும்போது படம் முடியும் போதே அவங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குது இந்த படம். நானும் அப்போ தான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நானும் கூட பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. லியோ ஜான் பால் எங்களோட 2 படம் பயணிச்சிருக்காரு. அண்ட் ஒரு எடிட்டராக இன்னைக்கு இந்த படத்தை எழுதி இயக்கி நான் முதல்ல இவ்வளோ ஒரு சிறப்பான படைப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. லியோ உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். படம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இன்டர்வியூ விஷயத்துலேயே நான் சொன்னேன், சார் பிரேக் விடவானா நம்ம உடனே போயிடலாம், இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி உடனே 10 மினிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 10 மினிட்ஸ்லேயே உடனே செகண்ட் ஹாஃப் இது பண்ணி கம்ப்ளீட்டாக முடியும் போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர், அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற இது இல்லாமல் ஒரு சொசைட்டியில் தேவைப்படுற ஒரு கருத்தோட ஒரு மெசேஜோட, அதெல்லாம் நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும், லியோ அடிப்பார் அப்புறம் என்ன. ஸோ இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு த்ரில்லர் படமாக, த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கும், ஆனால் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீமை ரொம்ப அருமையாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. அதுவும் விஜயானி சாரோட நடிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்போ பாருங்கள் இந்த ஈவெண்ட்டு கூட அதே ரோலில் வர்றாரு, அதே கெட்டப்பில் அவர் வந்து எப்படி ஆயிருப்பார், அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க ட்ரெயிலரில் சொல்லியிருக்க மாதிரி. அந்த கேரக்டரோட இன்னைக்கு வந்திருக்காருன்னா இந்த டெடிக்கேஷன் பாருங்கள். அவரோட ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அந்த கேரக்டருக்காகவும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த படம் ஃபுல்லாக இருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்போ டெடிக்கேட்டடாக இந்த ப்ரொமோஷன் வந்திருக்காரு. அண்ட் அஜய், நானும் ஒரு 5-6 வருஷமாக பார்த்து பழகின ஒரு பையன், இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஒரு சிறந்த டெபு, தன்னுடைய சிஸ்டர் மகன் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த கேரக்டர் நல்லா வரணும். அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர், அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காகவே இந்த படத்தில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு விஜயானி சார். அஜயும் அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஜய், உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம். என்ன பெரிய ஒரு டைரக்டரே உங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு சசி சார். இனிமேல் நீங்கள் எதுவுமே நோ லிக்விங் பேக், யூ வில் ஹேவ் அ கிரேட் கரியர் அஹெட். கண்டிப்பாக சசி சாரினுடைய படம் வந்த பிறகு பாருங்கள் உங்கள் கரியர் எங்கோ போவோம். பட் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு டெபு, ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்காருன்னு கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற எல்லோருமே சொல்லுவாங்க. மிக ஒரு நல்ல படைப்பு, முடியும் போது ஒரு திருப்திகரமான படைப்பாக இருக்கும். அதோட முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு. நான் 4 படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அப்படின்னு. அந்த அளவு கான்ஃபிடென்ஸ். அதாவது இங்கே நாங்கள்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துகிட்டே இருப்போம், போகலாமா வானாவா, இப்படி அடுத்த படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா, மார்க்கெட் சரியில்லை அப்படின்லாம், அதை பற்றி எந்த உரிமே இல்லை. ஜென்டில்மேன் அப்படின்ற படம் வருது, பார்த்த மறுநாள் அந்த படத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு இதில் மண்டே அன்றைக்கி பார்க்குறாரு, வெனஸ்டே அன்றைக்கி சைன் பண்ணுறாரு, படம் ஷூட்டிங் 9ஆம் தேதி போகிறாரு. என்ன இது அநியாயம், இது இந்த ஸ்பீடில் போனால் எப்படி தமிழ் சினிமாவில் ஜூன் 9ஆம் தேதி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் சார் இப்போ தான் சார் அந்த படம் வந்தது, இதுக்குள்ளே நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களான்னு. ஆமாம் சார் நான் உடனே ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்தளவு கான்ஃபிடென்ஸ். அவரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோடு கொண்டு வந்தார். லாயர் அப்படின்னு டைட்டிலாம் வந்துடுச்சு, அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு கதையை வந்து இப்போது ஜோஷ்வா அவருடைய இயக்கத்தில், அதுவும் பக்காவாக ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட, ரவீனா டண்டன் இவர் ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்மலாம் கொண்டாடின படம், அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம், அவர்கிட்ட ஏதாவது கதை இருக்கா கேட்கலான்னா அதுக்குள்ளே சொல்கிறாரு என்கிட்ட கால் பண்ணி, சார் யமகாதகி டைரக்டர் அசைன்மெண்ட்டு சார் அப்படின்றாரு. என்ன ஸ்பீடுப்பா தலைவர் அப்படின்னு. ஸோ பெப்பின் அவருடைய அடுத்த படமாக அவரும் அறிமுகமாகிறாரு. அதாவது அறிமுகன்றதை விட விஜயானி ஃபிலிம் கார்பரேஷனில் பயணிக்கிறார். பார்க்கும்போது விஜயானி சாருடைய கான்ஃபிடென்ஸை பார்க்குறேன். தொடர்ந்து படங்கள் வரிசையாக பல படங்களை வந்து விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் மேலே கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறாரு. நடுவில் வெளி ப்ரொடியூசருக்கு ஒரு படம் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி தான் சசி சார் படத்தை வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணுறாரு. ஸோ அப்படி அவருடைய படைப்புகள் விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த நேரத்தில் ஒரே ஒன்று நான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து சார்கிட்ட வந்து நேற்று நைட் ஃபுல்லாக பேசியிருந்தேன் 11:30 மணிக்கு.
ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம், மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 80 கோடி அந்த படம் இப்போ கலெக்ட் பண்ணுது. அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோட் பண்ணாங்க, அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆச்சரியம், அட் த சேம் டைம் அப்ரிசியேஷன், எல்லோருமே பார்த்து வியக்கிறது பார்த்தீங்கன்னா மாமன் படத்தினுடைய வெற்றி. மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 கோடி மேலே அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆகும்போது எல்லோருமே இது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எமோஷன் பண்ணிட்டாங்களோ, ரொம்ப ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர் அந்த படத்தில் நடித்த ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணார், அந்த படத்தை நம்பினாரு. இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்ப்பாங்க, ஃபேமிலியாக பார்ப்பாங்க அப்படின்னு அந்த அளவு தீவிரமா அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நினச்சிருந்தேன், எப்படிடா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நம்பிக்கையோட ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வருது, மிக்ஸ்டான ஒரு டாக்லாம் பிகினிங்கில் வருது. ஆனால் அதெல்லாம் உடைச்சி ஒரு நல்ல தீவிரமான ப்ரொமோஷன், தீவிரமான உழைப்பு, ஊர் ஊருக்கா போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லார் மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவு சூரி நம்பி இந்த படத்தை கொண்டு வராருன்னா அப்போ அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து மாமன் படத்தை பார்த்து எந்த அளவு சர்ப்ரைஸ்னா, இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து புதுசாக வந்த படங்கள் எதுவுமே இல்லை, அது மாமன் படம் தான் நம்பர் 1 கலெக்ஷனாக இந்த வீக்கெண்டில் இருக்குது. ட்ரேடே பார்த்து ஆச்சரியப்படுது, தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து. அப்போது ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு படத்தை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் படத்து மேலே நம்பிக்கை வச்சு தீவிரமாக ப்ரொமோட் பண்ணால் மக்கள் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக மாமன் படம் மாறி இருக்கு. மாமன் படம் இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக மாறி இருக்குன்னா அதுக்கு சூரி சாருடைய வெற்றி தான், சூரி சாரோட உழைப்பு தான் காரணம். அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று நைட் அவர்கிட்ட அதை தான் சொன்னேன், சார் மார்கன் படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி, இதே மாதிரி வெற்றி 30-40 கோடி நீங்கள் கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கெல்லாம் போகணும் சொல்லுங்கள் சார், சஜஸ்ட் பண்ணுங்கள் சார், ஐடியா கொடுங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பிளான்லாம் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அவர் ட்ரை பண்ணுறாரு. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த மீட்டிங். நாங்களாம் உட்காந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லியோவை நினச்சி. லியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் படத்தொகுப்பாளர். பொதுவாக சிகுமார் சார் கம்பெனியில் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறினாலும் எடிட்டர் வந்து எப்பவுமே லியோவாக தான் இருப்பாருங்க. ஸோ நமக்கு போகும்போதே ஒரு கம்பெனி எடிட்டர், கம்பெனியில் ஒரு எடிட்டர் கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் அங்கே படம் பண்ண எல்லாருக்குமே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அட்டக்கத்தியில் ஆரம்பித்து அட்டக்கத்தி, பீட்சா, சூதுகவும், முண்டாஸ்பட்டி, தெகடின்னு எல்லாமே வந்து முதல் பட இயக்குனருடைய படமாக இருக்கும். பொதுவாக முதல் பட இயக்குனர் கூட வந்து ஒரு எடிட்டர் வந்து பணியாற்றும் போது என்னாகுன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை மாற்றிக்கவும் மாட்டோம், புதுசாக அவங்க சேஞ்ச் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதல் பட இயக்குனருக்கு அவர் நிறைய சேஞ்சஸ் சொல்லி படத்தை இம்ப்ரூவ் பண்ணி காட்டி அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாத்தியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை. அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் திரும்ப லியோ வந்து இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்களோட வந்து போராடிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட எடிட்டர் மட்டும்தான் இயக்குனர்கிட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமாக நகர்த்துற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். இல்லை இப்படி காமிச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள், நமக்கு அந்த நம்பிக்கை வராது, நம்ம விடவும் மாட்டோம். இவர் வந்து நம்ம கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறாரா தூக்கிட்டு போகிறாரான்னு தெரியாமல் ஒரு பயமாகவே இருக்கும். இல்லை வைங்கன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுவார். இப்படி வச்சா நல்லா இருக்கும் வை, இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆகுதுன்னு. என்னுடைய படம் இன்னும் எளிமையாக புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் லியோவுடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு. நிறைய படங்கள் அவரோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், பாராட்டியிருக்கேன். அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்சிங் தியேட்டரில் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பார். அங்கே கூட ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன வேலைகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு டே நைட் அதுக்காக வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பார் கூடயே. பொதுவாக அந்த மாதிரி படத்தொகுப்பாளர்கள் அவங்க டேபிளில் ஒர்க் முடிஞ்சால் மற்றவருக்கு அசிஸ்டன்ட் வச்சு பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா மற்றவருக்கு இயக்குனருடைய பார்வையில் இருக்கும். பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் வரைக்கும் வந்து கடைசியாக ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்பு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அவரை இன்றைக்கி வந்து இயக்குனர் ஆக்கியிருக்குது. ஒரு நல்ல கதையுமே கூட ஒரு இன்னொரு நண்பரோட இருந்து அந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஒரு கதையை நம்ம படம் எடுக்கணும்,
அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கையில ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குனர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குனர்களை கொண்டு வந்த ஒரு ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் தான் இருக்கார். சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை எனக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. படக்குழு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அல்லாவுக்கு சொல்கிற வார்த்தைகளாகவே இல்லை, உணர்வுபூர்வமாகவே ரொம்ப நம்மளை பாதித்தது அந்த விஷுவல்ஸ். இது ஏதோ ஒரு வேறு தளத்துக்கு சினிமா இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது மட்டும் அந்த படத்தில் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. லியோவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் சிவி குமார் கம்பெனியில் வந்து சிவி குமாருக்கு எல்லா ஃபைனல் டிசிஷன் லியோ தான் எடுப்பார். லியோ பழக்கமே இல்லை எனக்கு, ஆனால் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், லியோ சொன்னால் தான் கேட்பார் சிவி குமார்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சரியான கிரிட்டிக்காக எடிட்டராக எல்லா விதமான நல்ல பேர் இருந்தது. நல்ல பேர் தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் பண்ணியிருக்கிற படமும் நிச்சயமாக வந்து ஏன்னா அவ்வளோ பேரை நீங்கள் அத்தனை டேரக்டர்ஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பண்ணுற படத்தில் வந்து டேரக்டர் கிளிக்கக்கூடாதுன்ற அந்த கான்சியஸ் ரொம்ப இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக நான் பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த அஜய் ரொம்ப அதாவது நேரில் இப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்க்குறதுக்கும் படத்துக்கும் ஏராளமான வித்தியாசம். எக்ஸ்ட்ரானரி 10 ஸ்டோரிலேயே அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துமா. ஆல் தி பெஸ்ட். நீ விஜயாண்டியோட சிஸ்டர் பையன் இல்லைன்னா கூட இதே பாராட்ட நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்து பெரிய படங்களாக வரப்போகுது. அடுத்து மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர்னா அது சசி ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தில் நீ ஒரு பேரல் ஹீரோ ரோல் பண்ணுறன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே போல் அந்த படத்தில் வந்து நிறையா அதில் கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒர்க்கு. ஃபோட்டோகிராஃபி வாஸ் அமேசிங். வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது டோட்டலாகவே அது பிக்சரைசிங் அந்த டோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் எல்லா ஹீரோயின்ஸ் ஹைலி டேலண்டட் பிரிகிடா அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த மார்கன், அவர் என்ன மார்கன் தெரியல, நான் ஒரு பெரிய மூர்கன் அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் அந்த ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, நான் சொன்னால் நடந்தே தீரணுன்ற அந்த ஒரு திமிர், அது எல்லாமே அவர் இருக்குது. அது அவர் டைட்டில் எல்லாமே அவர் வச்சுக்க வேண்டியது நம்ம திருப்பி அவர் ஒரு மூர்கன் ஒன்று எடுப்பாருன்னு எடுத்தது. அந்த மாதிரி வந்து நான் அப்படி ஒரு ஏன்னா தைரியம், உச்சகட்ட தன்னம்பிக்கை. அந்த தைரியத்தோட எல்லாத்துக்கும் அடிப்படை தன்னம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவில் அவரோட இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது டைரக்டர்ஸ் அப்படின்னா அது அவர் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற அந்த தன்னம்பிக்கை தான் இத்தனை புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்க முடியுது. நிச்சயமாக கொடுங்க. புதியவர்கள் வர தான் அந்த சினிமா வளரும். அந்த அந்த முயற்சிக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துட்டே வர்றோம். அவருடைய எந்த அளவுக்கு எல்லா விதமான போராட்டம், மன ரீதியான போராட்டம், பண ரீதியான போராட்டம், வெற்றி தோல்விக்கான போராட்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் அப்படி சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு முயற்சிக்கும் இன்னொரு உதாரணமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு போட்டால் விஜயாண்டின்னு பேர் வச்சிடலான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து பெரிய மரியாதை சார். ஆல் தி பெஸ்ட் ஒரு ஃபிலிம் விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷனுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய அத்தனை பேர் முயற்சிக்காகவும் உழைப்புக்காகவும் நல்ல எண்ணத்துக்காகவும் புது முயற்சிக்காகவும் லியோவுக்காகவும் இந்த படம் மாதிரி வெற்றின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றி சார். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல். வெங்கடேஷன் அவர்களை வாழ்த்து பேச who is here to wish him well. நான் மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் லியோ வந்து எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ இருக்கிற கொஞ்சோண்டு க்ரியேட்டிவிட்டிக்கும் நான் இயக்குனர் ஆனதுக்கும் முதல் காரணம் வந்து லியோ தான். ஒரு சின்ன ஐடியா, நாங்கள் விஸ்காம் ஒன்றா படிக்கும்போது ஹி வாஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், நான் வந்து பிஎஸ்சி. நான் ஜூனியர் ஒரு சீனியர் அந்த மாதிரிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வாடா போடான்னு அவரை பேசுவேன். இங்கே தான் மேரி நாகரிகம் அப்படி இப்படின்லாம் வாங்க அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒரு திடீர்னு காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு கேமரா என்ன எங்கே வைக்கணும்னு கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்லி பர்சன் ஐ நியூ இஸ் லியோ. அவரும் எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஓவேஷன் டைமில் வந்து பைக்கில் உட்கார வச்சு விரட்டி கூத்துப்பட்டு அங்கே கூப்பிட்டு போய் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வா அது இதுன்னு சொல்லி ஓடுனதுனால எனக்கு தெரியும். எனக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு அவர் சொன்னதுனால எனக்கு அவர் டெக்னீஷியனாக தெரியும்.
அந்த டைம்லேருந்து இங்கே எல்லாரும் அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு புஷ் பண்ணுறாருலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியா, உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ஒரு ஐடியாவோட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு. சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார். அங்கேயே நமக்கு வந்து ஹப்பாடா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னும் போது he will come as a support through the process, not just editing. முதல்லேருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் he'll be there with you. அது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு கிராஃப்ட் மேலே இருக்கிற ஒரு லவ், சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க till the projection he'll be there. It's not just till that. எங்களோட நண்பர், எங்களோட படித்தவர் வந்து சங்கம் சினிமாஸோட ஓனர் மிஸ் சேத்து, என்னோட கிளாஸ்மேட். எனக்கு கூட அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலை. நாங்கள் பண்ண காலேஜ் ப்ராஜெக்டை அது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால வந்து அதை வந்து தேட்டரில் நீ ப்ரொஜெக்ட் பண்ணு. பிகாஸ் அப்போ தான் டியூப்லாம் வந்துச்சு, அப்போ தான் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ வி டென்ட் நீட் அ ஃபிலிம் ரீல் டு ப்ரொஜெக்ட். உடனே கன்வர்ஷன்லாம் பண்ணி டில் தட் ப்ரொஜெக்டர் வாஸ் சேஞ்ச்ட். அந்த படம் ஓடிட்டு இருந்தது. மை லாங்கஸ்ட் ரன்னிங் ஃபிலிம் வாஸ் ப்ராபப்ளி தட். ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஹி நாட் ஷை அவே ஃப்ரம் ஆஸ்கிங் எனி திங். ஒரு ப்ராஜெக்டாக பயங்கரமாக வேலை பண்ணுவார். இட்ஸ் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஓன் தட் ப்ராஜெக்ட் அஸ் ஹிஸ் ப்ராஜெக்ட். இது வந்து அந்த மாதிரி ஒரு டீம் பிளேயர் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரம் தான். அந்த விதத்தில் வந்து லியோவை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம் அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு, நான் படித்தேன். எல்லாரும் மாதிரி எனக்கும் அம்யூசிங்காக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய ஐடியாலஜிஸ் எல்லாம் உள்ளே போட்டு புதுசாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜயாண்டி சார், தேங்க்யூ. அவருக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கலை வெளிப்பாட்டின் ஒரு மகுடம், எல்லையற்ற பாராட்டுக்களை பெற்ற, ஆழத்திலிருந்து யோசித்த, அருவி, வாள் என்று அற்புதமான படங்களை கொடுத்த இயக்குனர் அருண் பிரபு அவர்களை. லியோனா வந்து காலேஜ் சீனியரு. ஸோ லியோனா எடிட் பண்ண படங்களில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். படத்தில் பிளேகள் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ஒரு 1 இயராக தெரியும். அவர் ரொம்ப இயல்புலேயே ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு ஆள், ரொம்ப டெடிக்கேட்டட், சூப்பராக. இது வந்து ஒரு கரெக்டான இது, அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள், சூப்பர். பக்கத்துலேயே பேச வர்றது கஷ்டம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. எனக்கு இதில் ஒரு என்ன சந்தோஷமான விஷயம்னா, எடிட்டராக இருக்கும்போது நான் அஸ்டன் எடிட்டராக இருக்கும் எல்லா டேரக்டர் திட்டே இருப்பேன், ஷார்ட் எடுக்கலாம் அப்படி இப்படி. நான் டேரக்டர் ஆகும்போது தான் தெரிஞ்சு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரிய விஷயன்றது. ஸோ எடிட்டர் ஆகி நீங்கள் டேரக்டராக மாறினால கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. அண்ட் தென் சார்க்கில் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு விஷயம்னா, தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் வருஷன்ற ஒரு விஷயம் முக்கியமான மேட்டர் நான் பார்க்குறேன்னா, சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆர்ட். ஸோ அவர் ப்ரொடியூசராக தாண்டியாக ஒரு கிரியேட்டர்னால அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயங்களில் கூட நைட் ஒரு 2 மணிக்கு கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார், 4 மணிக்கு கால் பண்ணாலும் பேசுவார். ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர், கிரியேட்டர்ன்றதுனால மெயினாக எனக்கு அது ரொம்ப முக்கியம். இது இந்த ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறது ஒரு ப்ரிவிலேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியுது. அது மட்டும் தாண்டி என்னையும் நம்ம கேட்குறத தாண்டி சில விஷயங்கள் அவர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம். தென் அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். அஜய் நான் மீட் பண்ணும்போது எப்படின்னா, சில டைம் அஜய்கிட்ட ஃபோனில் பேசணும், சார்கிட்ட பேசுனா அஜய்கிட்ட பேசுனா தெரியாது, ரெண்டே ஒரே மாடுலேஷன் இருக்கும். ஸோ அப்படிலாம் படம் பார்க்கும்போதும் நல்லா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தார். சார் எப்படி புது டேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஒரு புது ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த மட்டும் இந்த கேரக்டரில் எழுதும் போது இந்த ஏஜில் அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். லியோ ஜாம்பல் சார், ட்ரெய்லர் வாஸ் அமேசிங் சார். ஆக்சுவலாக நிறைய அவார்ட்ஸ் எடிட்டராக வாங்கியிருக்கீங்க, டேரக்டராக நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். ஸோ ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, சொல்லிட்டுமா சாங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண அஜயை பற்றி நிறைய சொல்லலான்னு அப்படிலாம் இல்லாமல் நிறைய சொல்லணுன்னு இருக்கேன். என்னென்னா, ஆக்சுவலாக அஜய் வந்து ஆக்சுவலாக ஒரு மசாலா கமர்ஷியல் ஹீரோ. அவர் நிறைய நான் அவர்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட.
ரீசெண்டாக நாங்கள் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துருந்தோம். அதில் படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக அப்செட்டாக இருந்தார். என்ன ரீசன் தெரியல, யோசிச்சுட்டே இருந்தோம். அஜய் என்னாச்சு அஜய், படம் பார்த்து நல்லா தானே இருக்கு. இல்லை சார். சரி என்னாச்சு, என்ன சொல்லுங்கள், படத்தில் என்ன பார்த்தீங்க? இல்லை சார், அது அந்த டாம் க்ரூஸ் வந்து ஜெட் சீக்வன்ஸில் வந்து ரோப் போட்டு பண்ணியிருக்காரு சார். நானாக இருந்தால் ரோப் இல்லாமல் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அஜய் நான் மேலே கீழே பார்த்துட்டு, ஆமாம் சார், ஆக்சுவலாக டாம் க்ரூஸ்க்கும் எனக்கு ஒரு 2 வித்தியாசம் தான். அப்புறம் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஹாலிவுட்ல ஆக்ஷன் ஹீரோ, நான் வந்து இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்துக்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற மாதிரி அவர் நிறைய காமெடியாக ஷேர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா பழகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2வது வித்தியாசம் ஒன்று சொன்னார், அது இன்னும் பயங்கரமான வித்தியாசமா இருந்துச்சு. டாம் க்ரூஸ் வந்து அங்கதான் சார் ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஆக்ஷன் பண்ணா தியேட்டர்ல மட்டும் தான் அதிரும், நான் ஆக்ஷன் பண்ணா இந்த உலகமே அதிரும்ன்ற மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அஜயோட பழகிறதுக்கு சான்ஸ் கொடுத்த விஜயாண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும் சார். இல்லை சார், ப்ளீஸ் சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும் சார். ஸோ சஸ்டருக்கு அப்புறம் அஜய் வச்சு நான் டேரக்டரா சார் எப்படி சினிமாட்டோகிராஃபரா டெபியூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இப்போ என்னை நம்பி என் மேலே வச்சுக்கிற பிலீஃப்க்கு என்ன டேரக்டரா ஸ்கிரிப்ட் கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த லைஃப்பை நான் மறக்க மாட்டேன் சார். நான் எப்படி சலீமில் எப்படி சினிமாட்டோகிராஃபரை நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி அஸ் டேரக்டரா கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் சார். அஜய் தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஸோ நான் சும்மா இது ஃபன்னாக சொன்னேன். அஜய் உண்மையாலே டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன். யாரோ சொன்னாங்க இப்போ, ஆக்சுவலாக நான் கூட ஃபோனில் பேசும்போது விஜயானி சார் பேசுறாரா அஜய் பேசுறாரான்னு தெரியாமல் நானும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். அதே பாடி லாங்குவேஜ் சார். இப்போ தான் இன்டர்வியூ எப்படி லைக் இன்டர்வியூ யாராவது கேட்கும்போது சின்ன தக்கா ரிப்ளை பண்ணுவார்ல, அது ஆல்மோஸ்ட் அஜய் கிட்ட அப்படி கிட்டவா இருக்கும். அஜய் நிறைய உண்மையாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அஜய், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். புதிய மெனக்கடல் என்று மார்கனின் ஒளிப்பதிவாளர் யுவா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாப்பி திஸ் கண்டென்ட்டோடு வரும்போது அந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய சேலஞ்சிங் ஒர்க் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடையில் பேசி பெருசாக பழக்கம் இல்லை, அதனால சின்ன நர்வஸ். அஜய் ஆஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டீம். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஆயுள் முழுவதும் ஆசைப்படும் ஆசிரியையாக இளைஞர்கள் மனதில் பதியாக பச்சை குத்தி கொண்டவர். இருண்ட இரவின் தரிசனங்களில் அதிகாலை நேரம் மணிக்குயில் போல சின்ன சிரிப்பு, காக்கி உடையில் கச்சிதம். அழைக்கிறோம் பிரிக்டா அவர்களே. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?